Okay. Mara Dobat Bashrayb Tiara family Ergansensi. So Mara Dobat வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அது ஃபில் பண்ணும் பொசசிவ் ஆர்டிக்கல். Ich bin Ärztin und habe zwei Kinder. So I am a doctor and I have 2 children. Meine Kinder. Meine எதுக்கு வந்திருக்குன்னா இங்கே ஃபெமினின்ன்றதுனால meine Kinder. ஸோ மேஸ்குலின் நாய்ட்ரம்க்கு மைன் வரும், ஃபெமினனுக்கு ப்ளூரலுக்கு வந்து மைனே. ஸோ அதே மாதிரி அக்குசாட்டிவ்ல வெறும் மேஸ்குலினுக்கு மட்டும் மைனன், மற்றதெல்லாம் சேம் இப்படி நாமினேட்டிவ்ல என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மைனே கிண்டர் கேஹன் இயர் இன் ஃப்ராங்க்ஃபுட் இன் தி ஷூல. ஸோ மை சில்ட்ரன் கோ டு த ஃப்ராங்க்ஃபுட் இன் தி ஸ்கூல். இங்கே என்ன வரும்? Mine John Florian is 12. So my son Florian வந்து 12 years. இங்க meine Tochter Lina is 14. My daughter Lina வந்து 14. இந்த இடத்துல mein Mann heißt Hannes. My husband is called Hannes. Er ist Techniker. He is technician. Am Wochenende besuche ich oft meinen Bruder. Er ist verheiratet und wohnt auch in Kiel. He is married and he also lives in Frankfurt. Inge? Meine Schwester sehe ich leider nicht so oft. Sie ist ledig und wohnt in Kiel. So unfortunately I don't see my sister very often. She is single and she lives in Kiel. Actually இங்க வந்து மைனன்னும் மைனே வந்து இங்க அக்குசாட்டிவ் கேஸ். ஏன்னா இங்க இஷ் வந்து சப்ஜெக்ட், பெசுக்க வேர்பு, யாரை விசிட் பண்றாங்கன்றது வந்து அக்குசாட்டிவ் கேஸ். அதே மாதிரி இங்க என்னோட சிஸ்டரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஷ் வந்து சப்ஜெக்ட், ஜேஹன்ன்றது வந்து வேர்பு, மைனஸ் வெஸ்டர் வந்து அக்குசாட்டிவ் கேஸில் ஃபெமினின். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் எழுதணும். உங்கள் ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எழுதணும். அதே மாதிரி இங்கே வந்து ஆரோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். So what is the rule? How does it work? Horen Sie dann noch einmal sprechen Sie nach. So அது listen பண்ணிட்டு you have to repeat. Wiederholen Sie bitte. So என்ன பண்ணணும்னா R oder ER am word end. Word end அப்படின்னா word endல வந்து ஆறு இல்லை ER வந்துச்சுன்னா அது ஆல்வேஸ் வந்து ஆர் சவுண்டோட முடியும். ஆர் வந்து சைலண்ட். எங்க வந்தா வேர்ட் எண்டில் ஆர் வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு வராது, இரு சவுண்ட் வராது. கம்ப்யூட்டர் ஆவோட முடிச்சிடும். ஆர் சைலண்ட். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல எல்லாம் சைலண்ட்டு? டாக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் ஆர் வந்துச்சுன்னா அது ஆர் சவுண்டு கேட்குது. ஆனால் எண்டிங்கில் ஆர் வந்துச்சுன்னா இல்லை இஆர் வந்துச்சுன்னா ஆர் சவுண்டு கேட்கல, ஆ ஓட முடிஞ்சுது. டாக்டர், krank, treffen, Uhr, Schwester, Büro, Trompeter, Computer. ஸோ நீங்கள் இதோட சேர்த்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. அப்போதான் நம்மளால வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? Hören, Doctor, Vater, krank, treffen, Uhr, Schwester, Büro, Trompeter, Computer.
ம். ஓகே. டோபாட் அவங்களோட ஹோம் பேஜ், ஃபேமிலி டோபாட் அவங்களோட ஹோம் பேஜ். ஸோ இது எந்தெந்த இந்த வேர்ட்ஸ் வந்து எந்த ஃபோட்டோக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லணும். ஹேனஸ் ஹுண்ட் சைன் மோட்டராட். எது சே மாரா உண்ட் இயர் ஸ்போர்ட். இல்ல. ஸ்போர்ட்னா எக்ஸசைஸ் கூட சொல்லலாம். Their computer is to mine hobby. Lena und ihre Geige. கைகன்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? என்னது கைகன்னா? கைகன்னா என்னது? வயலின். ஓகே. அப்புறமா உன்சர் ஹுண்ட் ஓட்டோ லிப்ட் சைனன் பால். டே அவர். ஹுண்ட்னா டாக். ஓட்டோ வந்து டாகோட நேம். லவ்ஸ் ஹிஸ் பால். உன்சர ஃபேமிலி ஆலே சுசாமன். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி மாரா அண்ட் ஹர் ஸ்போர்ட், ஆனஸ் ஒன் ஹிஸ் மோட்டார் பைக்கு. நம்ம லாஸ்ட் பேஜில் பண்ணும்போது என்ன வெறும் மைன பொசசிவ் ஆர்டிக்கல் என்னுடைய அது மட்டும்தான் பண்ணோம் இல்லைங்களா? இங்கே வந்து மற்றது எல்லாமே. ஸோ இஷ்னா மைன் இல்லை மைனே. ஸோ மேஸ்குலின் நாய்ட்ரும் மைனு, ஃபெமினின் ப்ளூரல் வந்து மைனே. ஓகேவா? ஸோ இங்கே வந்து மைன் போடுங்க. தூனா டைன். டைன் இல்லை டைனு. எழுதிட்டீங்களா? டைன். டைன் இல்லை டைனு. எஸ்க்கு வந்து ஜைன் இல்லை ஜைனு. ஜீக்கு வந்து இயர், ஐஹெச்ஆர். இயர் இல்லை இயர். ஹர் ஹர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த அதுக்கு வந்து இயர், ஐஹெச்ஆர். இயர் இல்லை இயர். வியர்க்கு வந்து உன்சர் இல்லை உன்சர. இயர்க்கு வந்து ஆயர் ஆயிர. இதில் வந்து ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆயிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆயர் ஆயிர. ஸோ ரெண்டு ஜீக்கும் இயர் இயர். ஸோ ஃபார்மல் ஜி எழுதும் போது வந்து ஐ கேபிட்டல் லெட்டர் வரும். ஸோ இப்போ இந்த கமெண்ட்ஸ், இது ஃபோட்டோஸ்க்கான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பொசசிவ் ஆர்டிக்கல் எங்கே இருக்குன்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹேலேனா ஆயர் உண்ட் ஹோட்டோ இஸ் சூஸ். Ich habe 2 Mäuse, Mimi und Momo, und mein Bruder hat einen Hamster, Charlie. ஆயர் ஆயர். ஓகே, அது மார்க் பண்ணுங்க. அப்புறம் மைன், மைன் ப்ரூடர். ஸோ மை பிரதர். சரிங்களா? அதுக்கப்புறமா ஹலோ ஹானஸ், இஷ் மாக் டைன் மோட்டராட். ஸோ ஐ லைக் யுவர் பைக். So echt cool. Wann machen wir eine Tour zusammen? So when will we go for a tour together? Euer Familienfoto is as shown. Dein, அப்புறம் எது ஆயர்.
Oil. Hallo Mara, hallo Hannes, toll. Lena und ihre Geige. Wie lange spielt sie schon? Unsere Tochter Nadina spielt jetzt Saxophon seit 4 Wochen. Ihre. அப்புறம் வேற எங்க இருக்கு? How long? We long and how long? ஸோ இங்கே பொசசிவ் ஆர்டிக்கல் இங்கே இருக்கு இல்லைங்களா, நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இது எங்கே வருதுன்னு தான் கேட்குறேன் நான். How long she is playing. அப்புறம் ஸோ இயரை வருது. அப்புறம் இது உன்சர அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி மோட்டாரா கம்ப்யூட்டர் சொல்லிட்டு ஜி சொன்னா என்ன சொல்லணும்? இயர் கம்ப்யூட்டர், தட் இஸ் இயர் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி சொல்லணும். ஜி Verabredung means appointment. Stress lesen Sie die E-Mail. Lesen Sie die E-Mail. Markieren Sie die Modalverben können, müssen, wollen. So können, müssen, wollen அது வந்து எங்க இருக்குன்னு மார்க் பண்ணும். அது வந்து மோடால் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேர்னன்னா குட், முஸ்ஸன்னா மஸ்ட் கண்டிப்பா செஞ்சு ஆகணும், ஓலன்னா வுட். ஸோ இது எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல செக் பண்ணுங்க, அது பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே வந்து மிஸ்ன்னு எப்படி கான்ஜுகேட் பண்ணியிருக்காங்க. இஷ்ஷுக்கும் இஷ் முஸ், து முஸ்ட், எரசி முஸ், வி ஆர் மிஸ்ஸன், இயர் முஸ்ட், ஜிசி முஸ்ஸன். அதே மாதிரி கேர்னனுக்கு இஷ் கான், du kannst, sie kann, wir können, ihr könnt, sie können. Wollenக்கு ich will, du willst, sie will, wir wollen, ihr wollt, sie wollen. ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் படிக்கும்போது. ஹலோ யோஹானா. ஸோ லெட்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, லெட்டர் ரைட்டிங்கில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமா போட்டுட்டாங்க இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஸ்மால் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே சின்ன சின்ன இதுவெல்லாம் நோட் பண்ணணும் நீங்க, சரிங்களா? Hallo Johanna, ich habe ein Problem. So I have a problem. Wir können leider nicht ins Kino gehen. Unfortunately we could not go to the cinema. Stress. Fulla இருக்கு. Hannes ist bis Dienstag in Hamburg und ich muss jeden Tag arbeiten, auch am Wochenende. ஸோ ஹானஸ் வந்து என்ன டியூஸ்டே வரைக்கும் ஹம்பூர்கில் இருக்கணும் அண்ட் எவ்ரிடே வந்து நான் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஸோ jeden Tag arbeiten, auch am Wochenende, also on Weekend. Am Abend muss ich noch einkaufen und kochen. ஸோ ஈவினிங்கில் நான் ஷாப்பிங் போகணும், குக் பண்ணணும். Und die Kinder müssen Hausaufgaben machen. சில்ட்ரன் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். Und viel for die Schule lernen. ஸோ ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ மார்க்ஸ் muss ich auch noch gehen. நானும் டாக்டர்கிட்டையும் போகணும். Am Sonntag Nachmittag wollen die Kinder und ich meinen Bruder besuchen. ஸோ சண்டே ஆஃப்டர்நூன் வந்து நானும் பசங்க வந்து என்னோட பிரதரை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். wollen wir nächste Woche Mittwoch zum Yoga gehen. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து யோகா போகலாமா? ஆர்டர் muss du arbeiten, இல்லை உனக்கு வேலை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீபே க்ரூஸை மாறா. ஸோ விஷஸ் லவ்விங் கிரீட்டிங்ஸ் மாறா. ஸோ இந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் இந்த மாடல் வேர்பு வந்திருக்கு, எங்கெல்லாம் தி அதர் வேர்ப்ஸ் வந்திருக்கு மார்க் பண்ணும்.
ஸோ மாடல் வேர்ப் வந்து இங்கே கேர்னன் போட்டிருக்காங்களா, அப்புறமா கேஹன் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இது அதர் வேர்ப். அப்போ இங்கே வேற எங்கே இருக்கு? முஸ்ஸு முஸ்ஸு மாடல் வேர்பு, ஆர்பைட்டன் அதர் வேர்ப். அப்புறம் இங்கே முஸ்ஸு ஐன்காஃபன் und kochen, மிஸ்ஸன் மார்க்கன், lernen, muss gehen, wollen besuchen, wollen gehen, muss arbeiten. ஸோ இதில் என்னென்னா மாடல் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவே சேஞ்ச் ஆகிடும், சென்டென்ஸ் சேஞ்ச் ஆகிடும். கஷ்டமா இல்லை, நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். நான் சொல்லித்தரேன், டோன்ட் வரி. ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோம்? இஷ் arbeite am Samstag. இது வந்து நார்மலாக இஷ் வந்து சப்ஜெக்ட், வேர்ப் வந்து செகண்ட் பிளேஸில் வருது. ஐ ஒர்க் ஆன் சாட்டர்டே. இது ஈஸியாக இருக்கா? இதுக்கு வந்து நீங்கள் மாடல் வேர்ப் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி வரும்னா, இஷ் ஒர்க் பண்ணுன்றது வந்து கம்பல்சரி பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனால கம்பல்சரி பண்ணணுன்றதுக்கு எல்லாத்துக்குமே மிஸ்ன்னு யூஸ் பண்ணும். இஷ் முஸ், இஷ் வந்தா முஸ். இஷ் முஸ் am Samstag arbeiten. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற வந்து ஆர்பைட்ன்றது இங்கே ஃபுல்லாக வந்திருக்கு, லாஸ்ட்ல வந்திருக்கு ஆர்பைட்டன். ஸோ மாடல் வேர்ப் யூஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல மாடல் வேர்ப் வரும், அது கான்ஜுகேட் பண்ணியிருப்பாங்க. இஷ்னா முஸ்ஸு, தூனா முஸ்ட்டு, ஏரசினா முஸ்ஸு, அந்த மாதிரி கான்ஜுகேட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற வேர்ப் வந்து கடைசியில் கான்ஜுகேஷன் இல்லாமல் ஃபுல்லாக போடணும், அவ்வளோதான். ஈஸியா இருக்கா? அவ்வளோதான். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ வியர் கோனன், ஸோ கோனன் வியர் வந்ததுனால கோனன் வந்திருக்கு. கேஹன் இல்லைன்னா வியர் கேஹன், இங்க கோனன் இல்லைன்னா என்ன ஆகும், இந்த கேஹன் செகண்ட் பிளேஸ்ல வந்துடும். வியர் கேஹன் லைடர் நிக் டின்ஸ்கினோ, அதோட முடிஞ்சிச்சு. அப்போ கோனன் யூஸ் பண்ணா வியர் கோனன் லைடர் நிக் டின்ஸ்கினோ கேஹன். புரிஞ்சுதா? அதே மாதிரி क्वेश्चन கேட்கும்போது எப்படி கேட்பீங்க? ஃபர்ஸ்ட்ல இந்த ஓலன் we assume yoga gehen, would we go to the yoga? ஸோ இது வந்து கோனன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா கேப்பபிலிட்டி, அவங்களால முடியுமா அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம், உன்னால வர முடியுமா, உன்னால செய்ய முடியுமா, அந்த மாதிரி கேட்கறதுக்கெல்லாம் கோனன் யூஸ் பண்ணும். மிஸ்ஸன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி போயே ஆகணும், ஒர்க்கு கம்பல்சரி போகணும், டாக்டரே கம்பல்சரி மீட் பண்ணணும், ஸோ எவ்ரிடே வந்து நான் ஷாப்பிங் போகணும், கண்டிப்பாக நான் திங்ஸ் வாங்கணும், ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மஸ்ட் இல்லைங்களா? அப்போ மிஸ்ஸன் யூஸ் பண்ணுவோம். ஓலன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அவங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம யோகா போகலாமா இல்லை சினிமா போகலாமா அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஓலன் யூஸ் பண்ணோம், அவங்களோட விஷயம் கேட்கறதுக்கு. இப்ப ஈஸியா புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். ஆமா 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 கம்பல்சரி. அதேதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இங்கே நான் சொன்னது அப்படிதான். வியர் கோனன் நிக் டின்ஸ்கினோ கேஹன், இந்த கேஹன் இந்த இடத்துல இருக்க வேண்டியது, கோனன் இல்லைன்னா இந்த கேஹன் செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். இங்கே கோனன் யூஸ் பண்ணதுனால கேஹன் கடைசியில் போயிடுச்சு.
அதே மாதிரி இங்க நம்ம யோகா போலாமா அவங்களோட விருப்பத்தை கேட்கறதுக்கு ஓலன் ஓலன் வியர் ஜூம் யோகா கேஹன். இதுவே இந்த ஓலன் இல்லைன்னா கேஹன் முன்னாடி வந்துடும். கேஹன் வியர் ஜூம் யோகா கொஸ்டின். ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போயிடலாம். So, lesen Sie Johannes Antwort, ergänzen Sie die Modal Verben in richtigen Form. So, இந்த இடத்துல வந்து மேல லெட்டருக்கான இவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ரிப்ளைல வந்து இந்த எது வரும்னு நீங்க போடணும். Liebe Mara, dear Mara, oh yeah, so I'm stressed, really stressful, இல்ல what is stress அப்படின்னு. Wir können uns gern am Mittwoch treffen. கண்டிப்பா we could meet on Wednesday. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்க இஷ்யூன்னு வந்திருக்கு. இங்க மாடல் வேர்ப் யூஸ் பண்ணும். எந்த வேர்ப் யூஸ் பண்ணனா முதல்ல என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, arbeiten கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? முஸ் மிஸ் என்ன விஷ் வந்ததுனால முஸ் இஷ் முஸ். ஏன்னா ஒர்க் எல்லாம் கம்பல்சரி வேலைக்கு போய் தான் ஆகணும். ஐ ஹாவ் டு. ஸோ இஷ் முஸ் பிஸ் 16 Uhr arbeiten. 16னா 4 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. சரிங்களா? ஆபதன் அதுக்கப்புறமா வேணா நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் தட் we can see. அப்புறம் இங்க என்ன வரும்? ஆபதன் வியர் வந்திருக்கு. ஓலன் ஓலன் என்ன சொல்ல, அவங்க விருப்பத்தை கேட்டிருக்காங்க. கோனன் கோனன் வியர் உன் ஜேயன். ஸோ ஜீப்சேன் அதாவது 5 மணிக்கு பார்க்கலாம். ஏன்னா 4 மணி வரைக்கும் வேலை இருக்கு இல்லைங்களா? ஸோ 5 மணிக்கு பார்க்கலாம். டேஷ் தூ ஜூம் யோகா கேஹன் ஆர்டர் டேஷ் வியர் ஜாகர். ஓலன் தான். ஸோ இங்க தூ வந்ததுனால என்ன வரும்? வில்ஸ்ட் வில்ஸ்ட் தூ ஜூம் யோகா கேஹன் ஆர்டர். இங்க வியர் வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? அதே விருப்பத்தை யோகா போல் ஓலன் வியர் ஜாகன். Freitag macht Albert eine Party. So Friday வந்து ஆல்பர்ட் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன வரும்? Old year common. Would you come? We can call tomorrow. நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். வியர் வந்திருக்கு. என்ன வரும்? வியர் können ja morgen telefonieren. Okay. So viele Grüße Johanna. இப்போ கிளியரா உங்களுக்கு? வியரா ஃபீலவா many greetings. ஆமா, viele Grüße, many greetings. Okay. Hören Sie das Gespräch, während Sie den Dialog dreimal mit verschiedenen Personen. ஸோ இது வந்து அப்படியே நீங்க இப்போ ஆடியோ கேட்க போறீங்க. கேட்டுட்டு இதை ஃபர்ஸ்ட் கேட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. கேட்டிங்களா? இங்க என்ன சொல்றாங்க? was marks do morgen has do side. ஸோ நாளைக்கு என்ன பண்ற, டைம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. tut mir leid, morgen muss ich arbeiten. I am sorry, tomorrow I have work. Schade, sad.
Und am Dienstag, so Tuesday எப்படின்னு கேட்டிருக்காங்க. Tuesday okay, அது okay தான் அப்படின்னு. We are können ins Kino gehen. Could we go for the Kino போலாம் அப்படின்னு சொல்றாரு. Good idea. One, எப்போனா ஹால்பாக்ட்னு என்ன டைம்? 7:30. ஹால்பாக்ட் இஸ் சூப்பர். ஸோ இதே டைலாக நீங்கள் ரெண்டு பேரும் பேச போறீங்க. ஆனால் ஆர்பைட்டனுக்கு பதிலாக இங்கே ஜூம் ஆர்ட்ஸ் கேஎன், மார்கன் மூசிஷ் ஜூம் ஆர்ட்ஸ் கேஎன், இல்லை மார்கன் மூசிஷ் ஸ்போர்ட் மார்க்கன், இல்லை ஜூம் ஸ்ப்ராகோஸ் கேஎன் லேர்னன் மைன் எல்டன் பெசுக்கன், இதில் ஏதாவது ஒன்று சொல்லலாம். டீன்ஸ்டாக்கு பதிலாக வேறு ஏதாவது டைம் டே சொல்லுங்கள். இன்ஸ் கீனோக்கு பதிலாக இன்ஸ் கேஃபி கேஎன், யோகா மாக்கன், டான்சன் கேயன், டென்னிஸ் பீலன், ஃபராட் ஃபாரன், இதில் ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஹால்பாக்டுக்கு பதிலாக வேற ஏதாவது டைம் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. மார்கன் மோஸ் ஏஷ் ஜூம் ஆர்ட்ஸ் கேஎன் ஃபுல்லா சொல்லுங்க. நீங்க வாய் திறந்து நிதானமா பேசினாதான் நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? மார்கன் மோஸ் ஏஷ் ஜூம் ஆர்ட்ஸ் கேஎன். Gute Idee. 1, 2 o'clock சொல்றாங்க. 2 Uhr. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் நீங்க ஆஷா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது சொல்லிட்டு. This is the method of a ball to determine how the most temporary rays are used. It is less sensitive. Sex. It is very sensitive. It is used to use. Sex. நீங்க 6 Uhr 2 Uhr சொல்ல வேணாம். 2 இல்ல 6. ஓகே, இதை நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க. மண்டே வரும்போது கரெக்டா சொல்லணும். அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அந்த ஆடியோவை கேளுங்க. நல்லா கேட்டுட்டு ப்ரொனவுன்ஸ் பண்றது பாருங்க. It is used to instead of determine. Sorry. That is used instead of a ball to determine. Kann ich einen Termin haben? இது வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது, டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது. Termin beim Arzt, appointment at the doctor, holen Sie das Gespräch, ordnen Sie die Aussage zu. ஸோ நீங்கள் ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் மேட்ச் பண்ணணும். This is instead of a ball determine most temporary sensitivity. To do
determine the மார்க் how the பண்ணிட்டீங்களா? voice moves. சொல்ல முடியுமா? நீங்க டயலாக் படிக்கணும். இப்படி படிச்சாதான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். Guten Tag, Praxis Dr. Steinig, Svetlana Keller, was kann ich für Sie tun? Guten Tag, mein Name ist Mara Dobart, ich hatte gern einen Termin. படிங்க. Können Sie, Zeile, können Sie Instead of the ball to determine how the moose moves. That is instead of a ball. sehen nur 45. Infrared rays are used. It is instead of Okay. 9 leider nicht, am Montag ist nichts frei. So Monday free இல்லை. Geht es am Mittwoch 11:30 Uhr. அதுவா? ஓகே. 11:30 Wie ist Ihr Name bitte? Wiederholen. ஸோ நம்ம பார்க்கும்போது நேரடியாக நம்ம பாய் சொல்லும்போது ஆஃப் வீட ஜேஹன் சொல்லுவோம். இது ஃபோனில் இருக்கும்போது ஆஃப் வீட ஹோரன் சொல்லுவோம். ஓகே, குட் gemacht. தேங்க்ஸ் சொல்லணுமா? என்ன சொல்லணும்? டாங்க. அப்படிதான். சரியாவே கேட்க மாட்டேன் ஆஷா நீங்க பேசுறது. அப்படியா? சரி. ஓகே, kein Problem. Gut gesagt, Höflichkeit. So gut gesagt-னா பொலைட்டா எப்படி சொல்லுவோம்? unhöflich அப்படின்னா impolite டைரக்டா I want an appointment அப்படின்னு சொல்லி ich will einen Termin. பொலைட்டா கேட்கணும்னா kann ich bitte einen Termin haben இல்லைன்னா ich möchte bitte einen Termin. பொலைட்டா கேட்க. ரொம்ப பொலைட்டா கேட்கணும்னா இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். ich hatte gern einen Termin. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான 2 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. 2 சிச்சுவேஷனுக்கு ட்ரை பண்ணுங்க டைலாக் எழுதுறதுக்கு. ஒன்று என்னன்னா சேம் மேலே இருக்கு இல்லைங்களா டைலாக், அதே மாதிரி தான் அது கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு கஸ்டமர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது எப்போன்னா எஸ்கேட் நுவர் ட்ரைசி நுவர். ஸோ அன்னைக்கு 13 1 மணிக்கு தான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குது ஒரு ஸ்லாட்டு. டுமாரோ 10 மணிக்கு இல்லைன்னா 4 மணிக்கு தான் இருக்கு. ஸோ புரியல. இது ஃப்ரிசாயர். இது டைலாக் ரெடி பண்ணணும் நீங்கள். சரிங்களா? ஸோ கஸ்டமர் என்னன்னா நீங்களே ஃப்ரிசாயர், நீங்களே கஸ்டமர், அந்த மாதிரி டைலாக் எழுதணும். ஸோ சி broken and termin by ஃப்ரிசாயர். உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். ஆனால் இன்னைக்குன்னா 3 மணிக்கு மேலே, நாளைக்குன்னா மத்தியானம் டைமில் 4 midnight. அப்போனா நீங்கள் என்ன டைம் ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? 10 o'clock. நாளைக்கு 10 o'clock தான் ஃபிக்ஸ் ஆகும். புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி இன்னொரு டைலாக் என்னன்னா நீங்கள் லாங்குவேஜ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க.
ஆஃபீஸ் வந்து 9 to 12 வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. தேர்ஸ்டே ஈவினிங் வந்து 4 மணிலேருந்து எத்தனை மணி 20னா 8ஆ ஸோ அந்த டைம் வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. இந்த சைடு வந்து மோஸ்ட் நைனன் நீங்கள் வந்து லாங்குவேஜ் ஒன்று படிக்கணும். நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் லாங்குவேஜ்க்கு வரீங்க, கிளாஸ்க்கு வரீங்க. அண்ட் ஜி ஆர்பைட்டன் இம்மர் 9 bis 16 வரைக்கும் ஒர்க் இருக்கும், 3 மணி வரைக்கும். அப்போனா எந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்துக்கோங்க. உடனே நீங்கள் கரெக்டான டேட் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்டே கேன் அண்ட் டர்மின், எனக்கு ஒரு டர்மின் வேணும், இல்லை ஹாபன் ஜி ஹாய்டர் இல்லை மார்கன், இன்னைக்குன்னா ஹாய்டர், நாளைக்குன்னா மார்கன், இல்லைன்னா எனி டே சொல்லணுன்னா டீன்ஸ்டாக் ஐனன் டர்மின் ஃப்ரை, அந்த அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு கேட்கணும். உடனே இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. 9 ஹாய்டர் இல்லை மார்கன், இல்லை நாளைக்கு லைடர் நிஷ்ட் இல்லை, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆபர் அம்மிட்வோக் கெனன்சி அம்மிட்வோக் ஜேன் ஓவர் காமன். ஸோ புதன்கிழமை ஃப்ரீயாக இருக்குது, 10 மணிக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க. 9 த ஸ்கேட் லைடர் நிக்ட் இல்லை, அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா தா கர்னிஷ் லைடர் நிக்ட், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ கேட் இஸ் டோனஸ்டாக் சீப் சேன் ஓவர். ஸோ தேர்ஸ்டே 4 மணிக்கு ஓகேவா? யா த ஸ்கேட் ஃபீலன் தான் யா தாங்க எப்படி முடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எழுதி பாருங்க டயலாகு. இன்னும் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது, முடிச்சிடலாம். பங்க்சுவாலிட்டி இது ரொம்ப ஈஸி தான், முடிஞ்சிடும். ஸோ பங்க்சுவாலிட்டி, இப்போ டாக்டர் அப்பாயின்மெண்ட்க்கு 10:45க்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து லேட்டாக போகலாமா? அதுக்கு வந்து கான்மான் கொஷன் எப்படி கேட்கணும், கான்மான் ஹியர் சூஷ் ஃபேட் காமன், கேன் ஒன் கம் லேட் டு ஹியர் அப்படின்னு. ஏன் வரலாம் அப்படின்னா வி ஃபீல் அ மினிட்டன், எவ்வளோ மினிட்ஸ் லேட்டாக வரலாம் அந்த மாதிரி. ஸோ டாக்டர் அப்பாயின்மெண்ட் 10:45னா கரெக்டாக 10:45க்கு இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஊரில், நம்ம ஊரில் எப்படின்னு தெரியல. கொலிகன் சிக்ஸ் நம்ம ஆபன் இன் ஐனர் பார். ஸோ பாரில் உட்காந்துருக்காங்க கொலீக்ஸ் எல்லாமே. பியான்றவங்க லேட்டாக வராங்க. டர்மின் வந்து 20 அந்த டைமுக்கு. ஸோ லேட்டாக வரலாமா? கன்மன் ஹியர் ஜூஷ் பேட் காமன். ஸோ இங்கே லேட்டாக வரலாமான்னு கேட்குறாங்க. கன்மன் ஹியர் ஜூஷ் பேட் காமன். ஏன் லேட் பண்ணுறீங்க? இங்கே லேட்டாக வரலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து பாரில் இருக்கிறாங்கம்மா, அவங்க லேட்டாக போகலாமான்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். போகக்கூடாதா? கொலீக்ஸ் எல்லாம் லேட்டாக, இப்போ கொலீக்ஸ் தானே, அது பாரில் தான் உட்காந்துருக்காங்க. லேட்டாக போகலாம். யா போகலாம். வி ஃபீல் அ மினிட்டன், ஹவு மெனி மினிட்ஸ் லேட்டாக போகலாம்? ½ an hour கூட லேட்டாக போகலாம் இல்லையா? ஓகே, அடுத்தது வந்து ஃப்ரம் மோசர் ஹார்ட் அண்ட் ப்ரெஷிங் இன் டர் ஃபெர்மா. ஃப்ரம் மோசருக்கு வந்து ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் இருக்குது 9 o'clock. கன்மான் ஹியர் ஜூஷ் பேட் காமன். ஓகே குட். அடுத்தது லீனா அண்ட் ஸ்டெஃபன் கோக்கன். லீனா ஸ்டெஃபன் வந்து குக் பண்ணுறாங்க. லியோன் வந்து டின்னருக்கு வராரு. லேட்டாக வரலாமா? கன்மான் ஹியர் ஜூஷ் பேட் காமன். என்ன அது தெரியாது, ஏதோ இன்வைட் பண்ணியிருக்காங்க டின்னருக்கு. லேட்டாக போகலாமா இல்லையா? போகலாமா? வி ஃபீல் அ மினிட்டன், ஹவு மெனி மினிட்ஸ் போகலாம், லேட்டாக போகலாம்? 10 நிமிஷமா, 20 நிமிஷமா, 30 நிமிஷமா, ½ an hour, அது எவ்வளோ மினிட்ஸ் லேட்டாக போகலாம்?
எவ்வளோ மினிட்ஸ்மா? சரியா கேட்கல நீங்க பேசுறது. Third one. More than 10 minutes. எவ்வளோ நிமிஷம் லேட்டா போலாம்? ஃபியர்டெல்லா? ஓகே 40 மினிட்ஸ் போகலாம். சரி, இப்போ வந்து ஆடியோ கேட்டுட்டு அது ப்ராப்ளமா இல்லையான்னு கேட்கணும், சொல்லணும். ஸோ அது வந்து பொலைட்டா பேசுறது அது எப்படின்னு. ஸோ இவர் எவ்வளோ மினிட்ஸ் லேட்டாக வராரு? 10 மினிட்ஸ் வராரு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு. டிலே ஃபர்ஸ்ட் பேட்டுங்கன்னா டிலே எவ்வளோ மினிட்ஸ்? 10 மினிட். ப்ராப்ளம் யா ஆர்டர் 9 யா. நெக்ஸ்ட் ஸோ எவ்வளோ மினிட்ஸ் லேட்டு? ஃபுன்சேன் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் லேட்டு. ப்ராப்ளம் யா ஆர்டர் 9 ஓகே. So we feel a minute. 10 minutes. 10 minutes later. Problem yeah order 9. Problem yeah. So எவ்வளோ மினிட்ஸ் லேட்டுன்னா halbe Stunde லேட்டு, half an hour லேட்டு. ஸோ அங்கே வந்து half an hour லேட்டுனாலும் ப்ராப்ளம் தான். பிகாஸ் அது வந்து கோல்டான பிளேஸ் இல்லைங்களா, எல்லாம் சூடாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம லேட்டாக போனால் என்ன பண்ணோம், மறுபடியும் அவங்க அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் இல்லைங்களா, அதனால லேட்டாக போடக்கூடாது. ஸோ ப்ராப்ளம் யா. அடுத்தது வந்து ஆ வாட்டர் பே கான் ஜூஷ் ஃபேட். இது இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தம் கிடையாது. ஏன்றவர் வந்து வெயிட் பண்ணுறாரு, பின்றவர் லேட்டாக வராரு. ஸோ அப்போ இந்த சொன்ன வார்த்தை வந்து ஏ சொல்வாரா பி சொல்லுவாங்களாம். ஆனால் நோ கனெக்ஷன், ஜஸ்ட் செப்பரேட் வேர்ட்ஸ். ஓகேங்களா? Es tut mir leid, ich bin zu spät. லேட்டாக வரவங்க தான் இது சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ பே. Entschuldigung bitte. யார் எக்ஸ்கியூஸ் கேட்பா?
பி. ஷான் குட். ஓகே பரவாயில்லன்னு யார் சொல்லுவா? கைண்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் மால் பிட்ட புங்க்லிஷ். நெக்ஸ்ட் டைம் பங்க்சுவலா இருங்க. இஷ் பிட்ட என்ஷுல்டிகும். என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. பிட்ட என்ஷுல்டிகன்சி. இதுவும் அதே தான். பி. மார்க் நிக்ஸ். நோ வரிஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு 5th லெசன்.